நம்ம வந்து எல்லாருமே ஒரு டெய்லர் கிளாஸ் போவோம், எடுக்கும், பழகம், நம்ம பாட்டுக்கு வந்துடும். நம்மளோட துணி தைச்சிட்டு நம்மளாட்டு போச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. 4 பேருக்கு துணி தைக்கும் போது நம்ம வந்து நிறைய வந்து வீடியோவும் பார்க்க நிறைய எந்தெந்த ப்ளவுஸில் எப்படி எடுக்கணும்னு கொஞ்சம் மெத்தேடு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கான். இப்போ நான் வந்து உங்களுக்கு கட்டிங் வெட்டியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தெளிவாக புரியலைன்னா நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் வந்து சொல்லுதேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்கெட் வந்து இப்போ தரீங்க. இப்போ வந்து இப்படி ஒரு எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஜாக்கெட்டு கட்டிங் நமக்கு வந்து தருவணும். அவங்க ரொம்ப வந்து புதுசாக போடைய பிள்ளைங்க புதுசாக வந்து ஏஜ் அட்டன் பண்ணி அந்த மாதிரி இருந்தாலும், இல்லை மேரேஜ் திடீர்னு ஆச்சுன்னா கூட ஒரு ப்ளவுஸ் தைச்சு கொடுங்கக்கா, அப்புறமா மீதி துணியெல்லாம் கொண்டு தரேன்னு நமக்கு எல்லா டெய்லருக்கும் நமக்கு வர இதுதான். இது வந்து எல்லாருக்கும் வர ஒரு நியூஸ் தான். இப்போ இது வந்து நான் இப்போ எதுக்கு வந்து சொல்லுறேன்னா, அதை மீறி நமக்கு வந்து அதிகமாக அளவு துணி தான் வரேன். அப்போ இந்த அளவு துணியை வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும், என்ன பண்ணணுன்னு ஒரு தெரியாமல் குழம்பிட்டே இருப்பியா. அவங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் இதில் வந்து சொல்லுவேன். இப்போ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஜாக்கெட் வர நம்ம கைக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு தருவணும். மேக்ஸிமம் ஒரு 10 கஸ்டமரில் ஒரு கஸ்டமர் தான் நமக்கு வந்து அளவு துணி கொண்டு வராமல் இருப்பணும். மற்றவங்களாம் பயந்து எப்படி இருந்தாலும் ஐயோ அளவு துணி கொடுக்காம இருந்தால் சொதப்பிடுவீங்களா, அளவு துணி நமக்கு கொண்டு வருவணும். கொண்டு வரும்போது நம்ம இப்போ என்ன பண்ண, ஒரு ஜாக்கெட்டை எடுக்க எப்படி இருந்தாலும் இப்போ இந்த கட்டிங் இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த ஜாக்கெட்டில் எப்படி இருக்கோ நம்ம அப்படி தான் தைக்கும். நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ்ட்ரா அளவு போடாது எடுக்காது. இப்போ இவங்க வந்து கை 1 இன்ச்சு ஜாஸ்தி இறக்கமோ, இல்லை இந்த சைடு கொஞ்சம் எனக்கு லூஸாக வேணும்னு, அப்புறம் இந்த கழுத்து வந்து விரியக்கூடாதுக்கா, எனக்கு இதே அளவு தான் வேணும், இல்லைன்னா இந்த கழுத்து கொஞ்சம் விரிவாக வேணும், அப்புறம் இந்த பாடி இறக்கம் வேணும் அப்படின்னு தான் நம்மள்கிட்ட கேட்கணும். தவிர வேறு எதுவுமே ப்ளவுஸ் வந்து வேறு ப்ளவுஸில் தைங்கன்னு சொல்ல மாட்டேங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளவுஸு இந்த ஜாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த ஜாக்கெட் கொண்டு வந்தாச்சு. இன்னும் நம்ம வந்து இதை வந்து எப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இப்போ நம்ம மார்க்கெல்லாம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம கட்டிங் வெட்டி எடுத்துட்டோம். அதே அளவில் இப்படி வச்சு நம்ம வந்து கட்டிங் வெட்டி எடுத்துட்டோம். நமக்கு இதில் வந்து நிறைய குழப்பம் வரும். என்ன குழப்பம், கழுத்து விரிஞ்சிடுமோ, இந்த சைடு வந்து லூஸ் அடிச்சிடுமோ, அப்புறம் வந்து இங்கே அதே மாதிரி அந்த பட்டி இந்த கிராஸு நமக்கு வராமல் போயிடுமோ அப்படின்னு நமக்குள்ள ஒரு டவுட்டுகள். நமக்கு புதுசாக பழகினவங்களுக்கும் சரி, கொஞ்சம் ஸ்டிச்சிங் விட்டுட்டு மறுபடியும் ஸ்டிச்சிங் தொடங்கியவங்களுக்கு வந்து இந்த டவுட்டுகள் கண்டிப்பாக வர. நமக்கு வந்து அந்த டவுட்டுகள் வராத இருக்கப்படி தான் நான் இப்போ இந்த கட்டிங் வெட்டினதை கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம அதே அளவு எடுத்துட்டேன். பற்றில கட்டிங்கெல்லாம் வெட்டிட்டேன். இப்போ இந்த அளவில் நான் வந்து கட்டிங் வெட்டி எடுத்துட்டேன். அப்போ இந்த சைடு இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சைடு இந்த ஆம்கோல் அளவு எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் இந்த அளவு ப்ளவுஸை வச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு மெத்தேடில் உங்களுக்கு தைக்கணுன்னா நம்ம என்னென்ன அளவுகள் வந்து நமக்கு யூஸ் ஆகிய மாதிரி நம்ம வச்சுருக்கணுன்னா, இப்போ நம்மளுடைய கட்டிங்கில் உங்களுக்கு பழகின கட்டிங்கில் வச்சுருக்கணுன்னா நம்ம வந்து இந்த ஹைட்டு இதெல்லாம் ஒரே மாதிரி தான் வரோம். இந்த ஹைட்டு நீளம் இருக்குது பார்த்தீங்களா, 13 14 அப்படின்னு தான் வரோம். அப்போ இந்த சைடு நம்ம இங்கே சைடு போடுது, இந்த கழுத்தில் 2 தொட்டு இந்த ஆம்கோல் அளவு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம அந்த அளவுலேயே போட்டுடும். நமக்கு வந்து இந்த ரவுண்டு ஷேப் இந்த கழுத்து வந்து நம்ம யோசிக்கணும். இது எவ்வளோ அளவு வச்சா நம்ம வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்துடுமோ, இல்லை நம்ம மாறிடுமோன்னு ஒரு டவுட் உங்களுக்கு வரும். அதுக்கு தான் வந்து தெளிவாக இப்போ பாருங்கள். இவங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி அளவு இப்படி எடுத்துகிட்டு இப்படி நீங்கள் அதே அளவு எடுத்து நம்ம வெட்டி பார்த்தீங்களா, நம்ம இங்கே ஒரு அளவு வரும் பாருங்கள். இந்த ஆம்கோல் வந்து அந்த ரவுண்டு ஷேப்புக்கு அதை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். நீங்கள் வந்து ஒரு 3/4 இன்ச்சு கரெக்டாக நீங்கள் வந்து இப்போ 1 இன்ச்சு அதுக்குன்னா இந்த ஸ்டிச்சிங் சேர்த்து தான் நம்ம 1 இன்ச்சு விட்டுருக்குது. நீங்கள் இதில் வந்து கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சுக்கிட்ட நீங்கள் வச்சியானா உங்களுக்கு வந்து இந்த ஆம்கோல் வந்து சுருக்கு அதெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. இதில் அந்த அளவு வந்து நீங்கள் மனசில் வந்து வச்சுருக்கணும். நீங்கள் எந்த ப்ளவுஸ் தைச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அந்த அளவு இதில் ஒரு அளவு வரும் பாருங்கள். ஒரு 3/4 இன்ச்சு வந்துட்டு தான் இப்படி நம்ம அம்முக்கு ஒரு மாதிரி போட்டுட்டு நம்ம ஒரு 3/4 இன்ச்சு இப்படி டேப்பில் அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 இன்ச்சு வச்சதுனால இங்கே ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு போயிடும். அப்போ இந்த சுருக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து பயந்துக்கவே வேண்டாம். சுருக்கு அடிக்குமோ எடுக்குமோன்னு இல்லை. நமக்குன்னு ஒரு மெத்தட் நீங்கள் பழகி வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் அளவு ஜாக்கெட் தந்தாலும் உங்களுக்கு கட்டிங் வெட்டக்கு பயமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இதில் ஒரு அளவு வந்து குறித்து வச்சுக்கோங்க. இப்படி ஒரு 3/4 இன்ச்சு வச்சுட்டு
ஆம்கோல் அளவு அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு இப்படி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த அளவு இந்த ஹைட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த அளவு நம்ம மாற்றவே செய்யாது. இங்கே வேணால் மாறிக்கலாம் உங்களுக்கு. இந்த ஆம்கோல் அளவு, இந்த சைடு, இந்த இறக்கம் 6, உடம்பு பாடி இருக்கிறது பொறுத்து 3, 3.5 கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மாறலாம். ஆனால் வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த 3/4 இன்ச்சு மட்டும் மாறவே கூடாது. அதே அளவு தான் போடணும். நீங்கள் அதை மட்டும் பாயிண்டாக பார்த்துக்கோங்க. மெயினாக என்ன ப்ளவுஸ் தைச்சாலும் எது தைச்சாலும் சரி, நீங்கள் இந்த அளவு மட்டும் மாற்றாதீங்க. அந்த அளவு வந்து கரெக்டாக நம்ம உங்கள் மெத்தீரியலில் வச்சுக்கோங்க. இந்த அளவு மட்டும். அடுத்த இதில் வந்து மெயின் பாயிண்ட் அவ்வளோதாங்க. இதை மட்டும்தான் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். எவ்வளோ அளவு வந்தாலும் இதை 1/2 இன்ச்சு, 1.25 இன்ச்சு, 2 இன்ச்சு நம்ம மாற்றவே கூடாது. அதே 3/4 இன்ச்சு கூடி போனால் 1 இன்ச்சு, அதுக்கு மேல் போகக்கூடாது. இதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இது வந்து இப்போ பேக் தட்டில் உங்களுக்கு முடிஞ்சிருச்சா? டவுட்டு சின்ன இது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இந்த கிராஸ் வந்து ஒரு சிலவங்க நீங்கள் 3/4 இன்ச்சு எடுக்க மாட்டேன்னு, கண்டிப்பாக வந்து இந்த 3/4 இன்ச்சு எடுக்காமல் இந்த சைடில் வந்து விடுவணும். நீங்கள் கூட பார்த்துருப்பியா, இந்த இதுலேருந்து இப்படி அளவு எடுக்கும்போது இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுங்க, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுங்கன்னு. நாங்கள் வந்து இந்த 3/4 இன்ச்சு எதுக்கு விட்ருக்கேன்னா, முதல்ல வந்து 3/4 இன்ச்சு விடாமலும் தைச்சி கொடுத்து பார்ப்பேன். நாங்கள் அந்த ப்ளவுஸை வந்து நிறைய கஸ்டமருக்கு வரும்போது இவங்களுக்கு எப்படி மெத்தேட் இருக்குன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம இந்த சைடில் கொஞ்சம் விட்டோன்னா என்னாங்க, நான் இப்போ புதுசாக இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் தெரியும்னு நம்ம கரெக்டாக அடிச்சிடும். நீங்கள் புதுசாக பழையவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதில் கொஞ்சம் குழப்பங்கள் வரும். என்னென்னா, நீங்கள் இங்கே சைடை இப்படி நீங்கள் இந்த ஸ்ட்ரைட்டை அடிக்கும்போது நீங்கள் இழுத்துட்டு இப்படி போயிடும். நீங்கள் அந்த அளவை இங்கே கொஞ்சம் 3/4 இன்ச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் எல்லாத்த மாதிரி இப்போ இங்கே 13.5 இன்ச்சு இப்போ ஹைட்டுக்கு ஏற மாதிரி இது ஏறுன்னு இறங்க கண்டிப்பாக வந்து இது வந்து நமக்கு மாறி மாறி வரும். 14 இன்ச்சு வரும். ரொம்ப பாடி இந்த ஹைட்டு அது வந்து அளவுகள் வந்து நமக்கு கொஞ்சம் மாறி மாறி வரும்போது இது கூட வந்து நம்ம பார்த்து வெட்டிக்கலாம். ஆனால் வந்து இந்த 3/4 இன்ச்சு அளவு வந்து மாறவே மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். அதையும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்து மைண்டில் நீங்கள் பழகும்போது கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த ஆம்கோல் அளவு வந்து இதில் வந்து இந்த முன்னாடி வந்து நம்ம அதை வச்சு தான் இங்கே கட்டிங் வெட்டும்போது வந்து லைட்டாக இதுலேருந்து குடஞ்சி எடுத்தால் போதும். மற்ற மாதிரி இதில் 3/4 இன்ச்சு இதெல்லாம் நமக்கு வராது. ஏன்னா பேக் தட்டு வச்சு தான் நம்ம அந்த ஃப்ரண்ட் தட்டு வைக்குது. அடுத்த மீதியெல்லாம் இந்த டாட்டு அதே மாதிரி தான். இந்த டாட்டு நீங்கள் எப்போ போடிய மாதிரி இது 2 இதில் வந்து 3 இன்ச்சு எடுத்து நம்ம வந்து இங்கே வந்து எவ்வளோ இவங்களுக்கு வந்து கூர்மை அந்த இடம் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதையே மாற்றிக்கலாம். இது நமக்கு வந்து மாறும். ஏன்னா இது வந்து 1.5 இன்ச்சு வைப்பணும், 1 இன்ச்சு வைப்பணும். ரொம்ப மார்பு வந்து கூர்மையாக இருக்கணும். நமக்கு தூக்கலை வேணுன்னா நம்ம பெருசாக வேணுன்னா நம்ம வந்து இந்த இடத்த வந்து எக்ஸ்ட்ரா வைப்பணும். அது கூட மாற்ற வரும். ஆனால் இந்த 3/4 இன்ச்சு கொஞ்சம் வச்சு நீங்கள் கட்டிங் வெட்டி பாருங்கள். உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணி போட்டு பாருங்கள். கரெக்டாக அந்த கப்பு வந்து அமுங்காமல் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே சைடில் விடுவணும், நிறைய பேர் சைட்லேயும் விடுவணும். அது ஒரு மெத்தேடு. ஆனால் வந்து உங்களுக்கு கப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக இங்கே போகிற மாதிரி இருக்குது. அப்படி கிராஸாக விலகுதுன்னு சொல்லுவே பார்த்தியா, அது விலகாமல் இருக்குது. நீங்கள் லைட்டாக ஒரு 3/4 இன்ச்சு போட்டுட்டு வெட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி இதில் ஒரு சிலவங்க வந்து இப்படி இந்த இடத்துல வந்து இப்படி கிராஸாக போடுவோம். அகலாமல் இருக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு அது இந்த முன்னாடி ஒரு சில கட்டிங்கில் வந்து உங்களுக்கு இப்படி லைட்டாக இங்கே கிராஸாக போடணும். அதெல்லாம் வந்து நம்மளோட மெத்தேடு தான். ஆனால் இந்த 3/4 இன்ச்சு இதெல்லாம் மாறாது. இதெல்லாம் வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து கை, அதே மாதிரி இந்த கையும் அப்படி தான் பாருங்கள். இந்த கையிலையும் வந்து என்னென்னா இந்த சின்ன சின்ன நுணுக்க மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா எல்லா ப்ளவுஸ் கொண்டு தான் அதே தான், மாறவே மாறாது. இந்த கை ஆம்கோல் அளவு சொல்லியிருப்பேன் பார்த்தியா, 1 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோட சேர்த்து 1 இன்ச்சு விட சொல்லிப்போம். மற்ற மாதிரி 3/4 இன்ச்சு நீங்கள் விட்டால் போதும். தெளிவாக சொல்லித்தரேன். கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கேண்டி இப்போ இதில் ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு இப்போ உங்களுக்கு நார்மலாக இவங்களுக்கு வந்து இந்த அளவில் வந்து கொஞ்சம் இங்கேண்டே குடஞ்சி எடுத்திருக்கேன்னு நான் அதனால் இந்த அளவுபடி இதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் சொல்லி தரது வந்து இப்போ நான் வந்து மொத்தமாக சொல்லி தந்துட்டு அப்புறம் உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்கிறத பொறுத்து நான் அதை ஒவ்வொன்றா மறுபடியும் சொல்லுதேன் ஒவ்வொரு வீடியோவில். இப்போ வந்து இதில் வந்து இப்படி குடஞ்சி வந்து எடுக்கிற பற்றில இது வந்து எப்போவுமே எந்த ஜாக்கெட்டுக்கு வந்தாலும் நீங்கள் ஒரு அளவு வச்சுக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு இது 2 ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இது 2 வந்து இங்கே வந்து ஒரு 3/4 இன்ச்சு கணக்கு வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் மாற்ற வேண்டாம். எந்த ஜாக்கெட் வந்தாலும் நமக்குள்ள ஒரு அளவு வச்சுருக்கணும். நம்ம அந்த அளவு வச்சுருந்தா தான் நம்மளால் வந்து துணி வந்து இப்போ
கொண்டு வரல லைனிங் இந்த ஜாக்கெட் கொண்டு வராதவங்களுக்கு நம்ம அந்த மெத்தேடில் போட்டு அழகாக ஃபிட்டிங்காக ஜாக்கெட்டு தைச்சி கொடுக்க முடியும். இந்த சின்ன சின்ன அளவுகளை உங்களுக்குள்ளே தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா மெஷர்மெண்ட் மாறும். நமக்கு 30 32 இன்ச்சு சைஸு, 40 42 சைஸு அது வேணால் மாறும். ஆனால் இந்த அளவுகள் வந்து நமக்கு ஒரு கிழமை மாறாது. அந்த ஆம்கோல் அளவு, அப்புறம் அந்த முக்கால் இன்ச்சு முன்னாடி வச்சோம் பார்த்தியெல்லாம் அந்த அளவு, அதெல்லாம் மாறவே மாறாது. அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. எல்லா ஜாக்கெட்டுக்கும் உங்களுக்காக ஒரு ப்ளவுஸு கொண்டு தந்தாலும் அந்த அளவுகள் வந்து மாறவே செய்யாது. நீங்கள் அந்த மெத்தேடை புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு கட்டிங் கட்டை தந்தேன்னா இதுலேருந்து வந்து ஒரு 2 இன்ச்சு நினச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இதுலேருந்து இந்த வளைவு வருது பார்த்தீங்களா, இது வந்து எப்படின்னா இந்த 2 இன்ச்சு தாண்டி இதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே இந்த சென்டரை பார்த்து ஒரு இப்படி இங்கே ஸ்டிச்சிங்கெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து இப்படி ஒரு இன்ச்சு விட்டுக்கோங்க. இதில் இப்படி விடும்போது நீங்கள் வந்து அப்படி இந்த 2 இன்ச்சுலேருந்து இப்படி இந்த 3/4 இன்ச்சு வளைவு முன்னாடி குடஞ்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு அளவு வந்து நம்ம வந்து ஜாக்கெட் கொண்டு வந்தாலும் நம்ம மைண்டில் இருக்க முடியாது. அது அந்த அளவுகளெல்லாம் இருந்தேன்னா உங்களுக்கு கட்டிங் வந்து நீங்கள் எத்தனை வீடியோ பார்த்தாலும் எத்தனை நமக்கு என்னென்ன மாற்றி மாற்றி பார்த்தாலும் நம்ம அந்த அளவு மட்டும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஒரு ஜாக்கெட் கொண்டு வந்தேன்னா நம்ம அந்த மெத்தேடுக்குள்ளே போய்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த அளவுகள் வந்து மாறவே மாறாது. நானும் எத்தனை வீடியோ போட்டாலும் அந்த அளவை நான் மைண்டில் வச்சுட்டு தான் நாங்களும் கட்டிங் வெட்டுவோம். அதுக்கு மேலே வந்து ரொம்ப குடஞ்சி உங்களுக்கு வந்து ஒரு சில ஜாக்கெட் வந்து ரொம்ப முன்னாடி ஃப்ரெண்டு தட்டு குடஞ்சிருக்கும். அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ இந்த 3/4 இன்ச்சு குடஞ்சி அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்தனுன்னா ஒரு சிலவங்க அப்படி கை ஷேப் எடுத்துடணும். ஏன்னா ஒவ்வொரு டெய்லர் டைப்புன்னு பார்த்தீங்களா ஒவ்வொரு மெத்தேடில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி வச்சு பார்த்துட்டு இங்கே பாருங்கள் இவங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நான் தான் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருக்கிறேன். இவங்க வந்து எங்கே வெளியில் ஸ்டிச்சிங் பண்ணது இது பாருங்கள். இவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து பாருங்கள். இப்போ நம்ம இங்கே ஸ்டிச்சிங் பண்ண போகிறது இங்கே வந்து இருக்குது குடஞ்சி எடுத்துருக்கேன் இவங்க. ஆனால் இங்கே வாங்க பேக் தட் வந்து கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. அளவுகள் ஒன்றுனா மாறும். ஆனால் நம்மளுடைய மெத்தேடில் இந்த ஒரு அளவை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா எந்த ஜாக்கெட் வந்தாலும் நம்ம வந்து பயந்துக்க வேண்டாம். நம்ம வந்து கரெக்டாக கட்டிங் வெட்டிடலாம். நமக்குன்னு ஒரு மெத்தேடை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படி வச்சு நீங்கள் கட்டிங் வெட்டி பாருங்கள். இப்போ உங்களுக்கே ஒரு ஜாக்கெட் வந்ததுனால நீங்கள் அந்த மெத்தேட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்படி வந்துட்டு இந்த வளைவு இதில் வந்துடும். அதே மீறி போகுதுன்னா நம்ம வந்து அதை கொஞ்சம் 2 நிமிஷம் யோசித்து தான் கட்டிங் வெட்டணும். கீழே இறங்கி வந்தாலோ ஏறி வந்தாலோ இது எவ்வளோ இன்ச்சு இவங்க இறக்கி வச்சுருக்கணும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம கட்டிங் வெட்டணும். ஆனால் நான் வந்து என்னோடய மெத்தேடில் அந்த புரிஞ்சு வச்சுட்டு அதை வச்சு கட்டிங் வெட்டிடுவோம். ஆனால் கரெக்டாக இருக்கான். ரொம்ப வந்து நம்ம வந்து ஒரு 10 20 ஜாக்கெட் தைச்சி கொடுத்தாலும் ஏதோ 1 2 ப்ளவுஸ் சைடு லூஸாக இருக்குது, கொஞ்சம் டைட்டாக இருக்குது, கொஞ்சம் கழுத்து அப்படின்னு சொல்லணும் நமக்கு. அதனால் நீங்கள் இந்த இதெல்லாம் அதே அளவு தான். இதெல்லாம் 1 இன்ச்சு நம்ம எப்படி மடக்கி அடிக்கிறது இந்த ஹைட்டு உங்களுக்கு இந்த ஆம்கோல் அளவு இந்த சைடு வர்றது. இப்போ இதுலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு இதில் பாக்குது இங்கே வர்றது அது எல்லாமே நம்ம அந்த ஜாக்கெட் படி தான் நம்ம வந்து கட்டிங் வெட்டணும். இந்த சின்ன 3 மெத்தேடையும் நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சு வச்சுருந்தேன்னா உங்களுக்கு வந்து ஜாக்கெட் தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கா. சரி நான் வந்து மொத்தமாக கொஞ்சம் டிப்ஸாக தான் போடலான்னு பார்த்தேன். ஆனால் நான் உங்களுக்கு எல்லாமே ஒரே வீடியோவில் சொல்லியிருப்பேன். பொறுமையாக கொஞ்சம் பாருங்கள். பார்த்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் என்னன்னு புரியும். என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நிறைய நான் சொல்லித்தரேன். இப்போ என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து ஒரு டெய்லர் கிளாஸுக்கு வந்து ஒரு பிள்ளை வந்துட்டு இருந்தது. அது இப்போ நல்லா தைச்சி நான் எத்தனை நாள் வீடியோ போட்டேன்னா அந்த நாளுக்கு அவள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு போவாள். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுப்பேன். அவங்க இப்போ அவங்க அம்மாவுக்கே 4 ப்ளவுஸ் தைச்சினேன். இன்றைக்கி ஒரு மாடல் ஜாக்கெட் தைச்சிருந்து நான் வீடியோ அவங்க போன பிறகு எடுத்துலன்னா அந்த ஜாக்கெட்டை உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து போட்டிருப்பேன். மாடல் ஜாக்கெட் தைச்சிருந்து அப்புறம் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் எல்லாமே நேர் கட்டிங் தைச்சிட்டு அப்புறம் கிராஸ் கட்டிங் தைச்சினா இப்போ அவங்க சுடிதார் போகிறேன்ட்டு அவங்க அம்மாவுக்கே எல்லாமே தைச்சி கொடுக்கணும். பார்த்தா எவ்வளோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துருச்சு. அதை கேட்கும்போது மனசுக்கு பரவாயில்ல. நல்லா நீட்டாக நான் எப்படி கட்டிங் வெட்டி தைப்பேனோ அதேமாதிரி அவங்கள வந்து இங்கே வந்து கட்டிங் வெட்டிட்டு வீட்டில் போய் தைச்சி எடுத்துகிட்டு வரேன். எவ்வளோ பெருமையாக இருக்குது. இதே மாதிரி நான் நிறைய டெய்லருக்கு நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும். அதான் என்னுடைய ஆசை. எனக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போடி கொஞ்ச நாள் போட்டிருக்க மாட்டேன். கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அதனால் போட முடியலை. நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போடுதேன்னு சொல்லி தரேன். பார்த்துட்டே இருங்க நீங்களும் வீடியோவை. ஒரு ஜாக்கெட் வந்து எனக்கு நான் கூட அதில் போட்டிருப்பேன் பாருங்கள். அவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த ஹைட்டு வந்து நான் ரொம்ப இறக்கமாக இருந்தங்காட்டிக்கு இங்கே மேலே வந்து
அட்டாச் பண்ண சொல்லியிருந்திருப்பேன். அந்த அக்கா வந்து கேட்டிருந்து, என்ன அகலம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு? அது வந்து அகலம் வராதுப்பா. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து அது வந்து ஒரு மிஸ்டேக் ஹைட்டாக இறக்கம் வச்சிருக்கிறது. நம்ம வந்து அதை வந்து மறைக்கிறதுக்கு தான் அந்த பிட்டு துணி வைக்கிது. அப்போ அது வந்து உங்களுக்கு என்ன எவ்வளோ ஹைட் இப்படி உங்களுக்கு வருதோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து அந்த எடுத்துக்கோங்க. நீங்கள் நம்ம இந்த இவ்வளோ அகலம் தான் இவ்வளோ வைக்கணும், இவ்வளோ இதுதான் வைக்கணும் என்ன சொல்ல முடியாது. ஒரு சிலவங்களுக்கு நான் என்னோடய மெத்தேடில் சொல்லுவேன் 2 இன்ச்சு தான் வைக்கணும்னு. அப்போ அவங்களுக்கு அது எவ்வளோ ஹைட் வருது, எவ்வளோ இறக்கம் வருதுன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் அதில் அகலம் நீளம்லாம் போட்டிருக்க மாட்டேன். சரியாடா? அந்த அந்த கமெண்ட் பண்ண உங்களுக்கு தான் இந்த விளக்கம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. தொடர்ந்து இன்னொரு அக்கா வந்து தொடர்ந்து வீடியோ போடுங்க அக்கான்னு சொல்லியிருந்து, அடுத்து நிறைய பேர் சூப்பர்னு சொல்லியிருந்து எல்லாமே கேட்க சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அதையும் நம்ம சொல்லணும்ல. நம்ம பாட்டுக்கு கட்டிங் வெட்டிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம சந்தோஷத்தையும் நம்ம சொல்லணும். அதுதான் நம்மளுடைய என்னோட இது. சரி பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம.